ஆக்சுவலி சக்ஸஸ்க்கு பிளானே பண்ணக்கூடாது. நீ வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரவர் வானம் அவரவர் வாழ்வு அப்படின்ட்டு. சார் எனக்கு ஒரு 50,000 ரூபா பணம் இருந்தால் போதும் சார், எனக்கு வந்து கடன் இல்லாமல் இருந்தால் போதும் சார். அப்போ ஒருத்தருக்கு 50,000 ரூபா போதும்னா அவருக்கு அதுதான் சக்ஸஸ். ஒருத்தருக்கு 500 கோடி வேணும்னா அவருக்கு அதுதான் சக்ஸஸ். அப்போ அந்த சக்ஸஸுக்கு நீங்கள் என்ன வரைமுறை வரீங்களோ அதுதான் ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ். அப்போ உங்கள் சக்ஸஸை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன வேணும்னு அவனுக்கு தெரியாது. ஒரு இவ்வளோதான் பணம் வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ பணத்துக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பணம் உங்களை தேடி வரும். ஸோ பணத்துக்காக நீங்கள் ஓடவே வேணும். யூ ஹேவ் டு அட்ராக்ட் மணி அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆட்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா. நான் ஒருத்தர்கிட்ட ஹானஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டேன். வெங்கடாச்சலபதி நான் கும்பிட்றேன் அப்படின்னாரு. வெங்கடாச்சலபதி எந்த கையில் சங்கு சக்கரம் வச்சிருப்பார், எந்த கையில் சுதர்சன சக்கரம் வச்சிருப்பார் அப்படின்னு கேட்டேன். 40 வருஷமா கும்பிட்றேன் அப்படிங்கிறாரு. பெருமாளுக்கு எந்த கையில் சங்கு இருக்கும் எந்த கையில் சக்கரம் இருக்குன்னு அவருக்கு அப்படிதான் ஒரு சாமி பக்தியும் கூட. அப்போ சக்ஸஸும் அப்படிதான் வரும். நீங்கள் டீப்பாக யோசிச்சு என்னால் அதை பண்ண முடியும்னு நினைக்கும் போது சக்ஸஸ் பிகம்ஸ் இன்எவிட்டபிள்.